திருப்போரூர் அருகே சிங்கப்பூரைச் சேர்ந்த தமிழர் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளியை பிடிக்க 2 தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் யார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சிங்கப்பூர் நாட்டில் கட்டக் நகரத்தில் வசித்து வந்தவர் சுமார் 66 வயது மதிக்கத்தக்க தங்கமணி என்பவர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாடு புதுக்கோட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிங்கப்பூர் சென்று அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே குடியுரிமை பெற்று அவர் தங்கியிருந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்போரூர் அடுத்த கண்டிகை பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று வாங்கியுள்ளார். அடிக்கடி சிங்கப்பூரிலிருந்து இந்த குடியிருப்புக்கு வந்து செல்வது வழக்கமாக கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி அந்த சிங்கப்பூர் சேர்ந்தவரை இங்கு வந்தவுடன் அவர் அங்கேயே திருப்போரூர் அருகே இந்த பண்டிதமேடு பகுதியை சேர்ந்த ஆனந்தன் என்பவரிடம் அந்த மது குடிப்பது பழக்கம் இருந்ததாகவும் இருவரும் அடிக்கடியே மது அருந்துவதும் வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் அந்த 26ஆம் தேதி இந்த சிங்கப்பூர் சேர்ந்தவர் காணவில்லை என்று மறுநாள் 27ஆம் தேதி அவருடைய உறவினர் தாழ்மூர் காவல் நிலையத்தில் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். கடந்த 3-4 நாட்களாக தேடிய நிலையில் அவர் கிடைக்காத நிலையில் சில தினங்களுக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இதுமாரி மர்மமான முறையில் இவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஒரு புகார் ஒன்று வந்தது. அதன் அடிப்படையில் அவர் விசாரணை செய்தல் இவர் சிங்கப்பூர் சேர்ந்தவர் என்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த சிங்கப்பூர் சேர்ந்தவரை அந்த ஒரு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அவருக்கு சொந்த ஊருக்கே அனுப்பப்பட்டது. அது சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கானது திருப்பூருக்கு பண்டிதமேடு அருகில் உள்ள இந்த கொலை நடத்தப்பட்டதாகவும் இதில் ஆனந்தன் என்பவர் இதில் ஈடுபட்டு இருக்கலாம் என்பதும் இருவரும் ஒரே நாளில் இருவரும் மது குடித்து வந்ததாகவும் அந்த கொலை சம்பவம் அன்று இவர் அடித்து விபத்து ஏற்பட்டதாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதாக சிங்கப்பூர்காரர் தங்கமணி கூறியுள்ளார். ஆனால் அதாவது மருத்துவமனையில் இவர் அடிபட்டு அதாவது கொலை செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் இது கொலை குற்றவாளி ஆனந்தன் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையிலும் திருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கொலை குற்றவாளி ஆனந்தனை தேடி வருகின்றனர். இந்த பகுதியில் திருப்பூர் பகுதியை சேர்ந்த இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.